ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறத்துல இருந்து சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா போனாலும் கடைசியில் எல்லாம் தெளிவாக புரிய வரும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ வீட்டில் வந்து அட்டாக் பண்ணவங்க டிவைன் லைட் ஸ்குவாட்ரன் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லவோ, அது என்ன நம்ம ஹீரோ கேட்குறா. அவங்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட் சேர்ந்தவங்க, அவங்க உன் வீட்டுக்கு திருட வரல, உன்னை கொல்ல தான் வந்திருக்காங்க. இந்த சிட்டியோட சுயவிஜயத்தினால் சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டோட பிரீஸ்டோ சர்ச் ஆஃப் கிரியேஷனோட பிரீஸ்டோ மாத்தி மாத்தி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேலைக்கு சர்ச் ஆஃப் கிரியேஷன் எங்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க, பட் சர்ச் ஆஃப் டிவைன் லைட் எங்ககிட்ட நிறைய காசு வாங்குவாங்க. இப்போ நீ பியூரிஃபிகேஷன் டிவைஸை செஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வர வேண்டிய காசு வராம போகுதுன்னு தான் உன்னை கொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க சார் இருமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு மற்றவங்க சொல்லவும், கில் மாஸ்டரோ அட்வென்ச்சரிங் பண்ணும்போது மட்டும் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா போதும்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல நான் அட்வென்ச்சரிங் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா, இந்த மொத்த டவுன்லயே உன்னோட பார்ட்டி டாப் 5ல இருக்கீங்க, உன்னைய எப்படி விட சொல்ற அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்க, மாஸ்டர் இருமாவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஸோ சிடோனியோ என் பேர்ல இருந்து என்ன கொள்ள தான் ஆணுங்களை அனுப்பி வச்சிருக்காங்க, பட் என் கூட இருந்ததுனால சோஃபியான் மற்றவங்களோட உயிரோ ரிஸ்க்ல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ விங் ஆஃப் நோலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்ட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். மிஸ்டர் டாகுமி உங்களை அட்டாக் பண்ண விஷயம் ஊர்ல பரவி இருக்கு, உங்க தலைக்கு ஒரு பெரிய பவுண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ரோமரோ பரவி இருக்கு, காசுக்காக சில முட்டா பசங்க உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்றான். ரொம்பவும் அவங்க அட்டாக் பண்றீங்களான்னு சொல்றீங்களா அப்படின்னு மத்தவங்க கேட்கவும், அவங்க என்னதான் ஏன் பண்ணிருக்காங்க, என்னாலதான் உங்க உயிருக்கு ஆபத்து, சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ரைட்ஸ் நம்ம சுத்தி இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள நம்பியே இருக்க முடியாது, ஒரு பேரியரை ரெடி பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அட்வென்ச்சரிங் கோஸ்ட்ல டஞ்சன் ஸ்கூல் எல்லாம் போறதுக்கு நமக்கு ஒரு டேங்க் தேவை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஆம்பளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு மத்த 3 பேரும் சொல்றாங்க. மோலன் கிட்டயே நம்மளுக்கு டேங்க் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி மெம்பரை கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சோஃபியா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், கான்ட்ராக்ட் இல்லாம அவ்வளோ ஈஸியில யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்னா, ஈவன் கான்ட்ராக்ட் இல்லைனாலும் நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு மத்த 3 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நைட் எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, பட் நம்ம ஹீரோ மட்டும் முழிச்சிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இது சோஃபியா நோட்டீஸ் பண்றா. வீட்டை சுத்தி ப்ரொடெக்ஷன் பேரியரை மேக் பண்றதுக்கான வேலையை நம்ம ஹீரோ பாக்குறான். நானும் மேஜிக்கல் டிவைஸை பத்தி கத்துக்கிட்டுப்பான் அப்படின்னு சோஃபியா வந்து கேட்கறா. இந்த மேஜிக் சர்க்கிளை இந்த பிளேட்ல டிரா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கொடுக்குறான். ஹீரோவும் இப்போ அந்த மேஜிக் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண போறான். மிஸ்டர் டாக்மி நேற்று நைட் நீங்க தூங்கவே இல்லைல்ல அப்படின்னு சோஃபியா கேட்டா, அப்புறமா தூங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க மேப்பிள் வந்துட்டு சுபாக்கி அட்டாக் பண்ண ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. கோலம்ஸ் இப்படிதான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மேப்பிள் பேசும்போது, கோலம்ஸுமே ஆல்கமிக்குள்ள தான் வரும், பட் அதோட கோரை கிரியேட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவா சொல்லுவோம். எனக்கு இன்னும் அதுக்கான ஸ்கில் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்போது கோலம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி அந்த ப்ரொடெக்ஷன் பேரியர் போடுறான். இதை கிரியேட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட ஸ்பெல் கண்ட்ரோல் அதிகமாகுது. நான் லெவல் அப் ஆயிட்டேன், மேபி இப்போ நான் கோலம் கோரை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். குவாட்ரன் அவங்கள்ட்ட மாட்டிட்டாங்களா, அட்லீஸ்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்கவும், அவங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. கிங்டம் ஆஃப் பார்க்ல இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுட்டு நம்மளோட சமனிங் பிளானை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். அந்த ஏன்ஷியன் டஞ்சன்ல கிடைச்ச சர்க்கிளை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 மாசம் இல்ல 3 மாசத்துல அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சிடோனியா என் பேர்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் கோலமோட கோரை அவனால ரெடி பண்ண முடியல. கோலம் இருந்தா அது நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு மேப்பல் கேட்கறான். லாஸ்ட் டைம் ஆளுங்க வந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் கோலம் இருந்தா ஈஸியில யாராலையும் உள்ள வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீங்க ஒரு கோலமை டேம் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி மேப்பல் கேட்கவோ, இதை பத்தி நான் யோசிக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல சில ஸ்டோன் கோலம்ஸ் இருக்கு, அங்க சில ஏன்ஷியன் டஞ்சன்ஸ் இருக்கு, அங்க அயன் கோலம்ஸும் இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. பட் ஒரு டேங்கர் இல்லாம டஞ்சன்குள்ள நம்ம என்டர் ஆகுறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. சோ இப்போ ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல இவங்க போயிட்டு பாக்குறாங்க கோலம் எதுவும் இருக்கா அப்படின்னு. ஸ்டோன் கோலம் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கு, இவ்வளவு பெருசா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. இது கண்டிப்பா ஒரு கார்டியன் கிளாஸா தான் இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. அதோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இறந்துரும், அதை டேம் பண்ண நம்ம ஹீரோ பாக்குறான். அது இவங்கள பாத்துருது, அது ரொம்ப டேஞ்சரஸா தெரியுதுன்னு சோஃபியா சொன்னா. இந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறத டேம் பண்ணாதான் அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ தைரியமா அது முன்னாடி போய் நிக்கிறான். நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி மத்த எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. காடஸ் நோலன் கூட இருக்கிற ஒரு கனெக்ஷனை நம்ம ஹீரோ அதுகிட்ட சென்ஸ் பண்றான். எவ்வளவு தைரியமா நேருக்கு நேரம் அதுகிட்ட நிக்கிறாரேன்னு மத்தவங்க பார்த்தா எனக்கு தான் பயம் உள்ளுக்குள்ள தெரியும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். காடஸ் நோலன் நம்ம ஹீரோ அதுகிட்ட சென்ஸ் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட பிளெஸிங் ஆஃப் நோலன் இருக்கிறதா அந்த கோலமோ சென்ஸ் பண்ணுது. ஈஸியாவே நம்ம ஹீரோ அந்த ஸ்டோன் கோலமை டேம் பண்ணிட்டான். ஓகே நீ தான் எங்க நியூ ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மேப்பல் பாக்குறா. இதுக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லவும் டைட்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ பெயர் வைக்கிறான். அந்த கோலம் ஏதோ பேச ட்ரை பண்ணுது, பட் அது ஒழுங்கா இவங்களுக்கு கேட்கல. அதுக்கான ஒரு புது பாடியை செய்யணும், அதுல அது பேசுற மாதிரியே பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இது இப்படியே ஊருக்குள்ள கொண்டு போனா மக்கள் பயந்துருவாங்கன்னு சோஃபியா சொல்லுவோம். அந்த ஸ்டோன் கோலம் இப்போ குட்டியா மாறிட்டு, ஏங்கப்பா இதெல்லாம் இப்படி கூட பண்ண முடியுமான்னு மத்தவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ டைம்ல இருந்து பல மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஆக்கிராவும் யாமட்டவும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உங்களோட இன்ஸ்ட்ரக்டரே அடிச்சு போடுறாங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டோங்கிற திமிரில பொண்ணுங்க கூட ஜாலியா சுத்துறாங்க. அக்கனே நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவனுங்க பேசுறாங்க. இதுங்க திருந்தாத அப்படின்னு அக்கனே அங்க இருந்து கிளம்புறா. டைட்டனோட புது பாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைன் பண்ணி அதை மித்ரில்ல ரெடி பண்றான். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்கிட்ட போயிட்டு நம்மளோட கான்ட்ராக்ட்
கான்ட்ராக்ட்ஸை நான் கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியை பார்த்து போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு சோஃபியா கேட்டா என்னாலதான் உங்களும் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லவும், பட் மாஸ்டர் டாக்குமி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதான் நாங்க இருக்கோம்னு மத்தவங்க சொல்றாங்க. மேப்பல் அண்ட் சுபாக்கி என்னோட பெட்ஸ், அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, இப்போ டைட்டனும் இருக்கான், சோ பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் உங்களுக்கான சம்பளமா நிறைய பேமெண்ட்டையும் நான் உங்களுக்கு தந்துருதான் நம்ம ஹீரோ சொல்றான். காசு இங்க முக்கியம் இல்ல அப்படின்னு ரேவா சொல்றா. என்னால இதை ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சோஃபியா சொல்றா. எங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என் கூட மோதணும், எங்க மேல நீங்க அக்கறை வைக்கிற மாதிரி முதல்ல உங்க மேல நீங்க என்னைக்கும் அக்கறை வைக்க மாட்டேங்கிறீங்க முட்டாள் அப்படின்னு சொல்லி மரியா நம்ம ஹீரோவை கண் கலங்கி திட்டுறா. சர்ச் ஆஃப் டிவைன் லைட் இன்னும் என்ன டார்கெட் பண்ணுவாங்க, என்னால நீங்க டேஞ்சர்ல இருக்க வேணா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாம் விங்ஸ் ஆஃப் நோலன், இந்த விங்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண் பண்ணிட்டு தனியா இருக்க போறீங்களா, நாங்க உங்களுக்கு அவ்வளோ ப்ரீஷியஸ், நான் எங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மரியா அழ ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் டாக்குமி, எங்க மேல அக்கறையில தான் நீங்க இதை சொல்றீங்கன்னு புரியுது, பட் எங்களோட மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்கிட்ட இன்னைக்கு சொன்னதான் இருக்கிறதுலயே மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், நடந்த பழச எல்லாத்தையும் நம்ம ஹீரோவோ யோசிச்சு பாக்குறான். சாரி, உங்களோட ஃபீலிங்ஸையும் நான் கன்சிடர் பண்ணிருக்கணும், என்னோட தாட்ஸை நான் உங்ககிட்ட திணிக்க பார்த்துட்டேன், சாரி, மேபி இம்மெச்சூரா இருக்கலாம், பட் என் கூடயே நீங்க இருப்பீங்களா நம்ம ஹீரோ கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் ஆல்ரெடியா உங்களுக்கு தான் சொந்த மாஸ்டர் டாக்குமி அப்படின்னு சோஃபியா சொல்றா. என்னோட ஃபியூச்சர் உங்க கூட தான் மரியா சொல்றா. நானும் உங்க கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரேவாவும் சொல்றா. தேங்க்ஸ் காய்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ டைட்டனுக்கான ஆர்மர் ரெடி பண்ணிட்டான். டைட்டன் இப்போ ரொம்ப குட்டியா இருக்கான் அண்ட் அவனால பேசவும் முடியுது. இதுக்குள்ளேயே நிறைய வெப்பன் ஷீல்டுன்னு எல்லாம் இருக்கு. இவங்களுக்கான ஒரு டேங்கோ இப்போ கிடைச்சாச்சு. போக நம்ம ஹீரோ இன்னொரு பெரிய ஆர்மர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். டைட்டன் இப்போ அதுக்குள்ள போ நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பெரிய ஆர்மரை வச்சு ஒரு எஸ்ராங் டிராகனையே தோக்கடிக்கலாமே மத்தவங்க பாக்குறாங்க. இந்த தடவை டாக்குமி அவன் கிரியேஷன்ல பின்வாங்கல நோலன் பாக்குறான். பல காலங்களா மக்களோட பிலீவ்ஸ் இருக்கிறதுனால அனாட் அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் உருவாக போகுது அண்ட் அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னு லேடி நோலன் கிட்ட வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்றா. சிடோனியா அந்த ஹீரோ சம்மனிங் பண்ணதான் முக்கியமான காரணம். இப்போ அந்த உலகமே டேஞ்சர்ல இருக்கு, இதுக்காக தான் அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு பாடியவும் உங்களோட பிளஸிங்கோ கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கவா கேட்கறா. ஸோ ஃபைனலி அந்த சிடோனியா எம்பையரும் ஹீரோ சம்மனிங் சர்க்கிளை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த காடஸ் வந்து நம்ம ஹீரோவை பாஸ்ட்டுக்கு ஒரு வருஷம் அனுப்பியிருந்ததுனால இப்பதான் அந்த டைம் லைன் பிரசன்ட் டைம்க்கே வரப்போகுது. அனாட் அப்படிங்கிற ஒரு காடஸே கிடையாது, பட் அந்த காடஸை கும்பிடுற பிலீவர்ஸ் இருக்கிறது மூலியமா ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.